ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழக்கம் போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்குள் செல்லலாம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாள் இறையருளால் சிறப்பாக இருக்க பிரார்த்தித்துக் கொண்டு இன்று 9/12/2024 கார்த்திகை மாதம் 24ஆம் நாள், குரோதி வருடம் நல்ல திங்கட்கிழமை, கார்த்திகை சோமவாரம். இன்றைய நாள் அற்புதமான நாள். சிவ வழிபாடு செய்ய வேண்டும். இன்றைய ஆதிக்க கிரகம் சந்திர பகவான். இன்று நாம் சிவபெருமானை வழிபட அங்கு நடக்கின்ற சங்காபிஷேகங்களை காண நம்முடைய பல ஜென்ம பாவங்கள் போகும் என்பது ஐதீகம். கார்த்திகை தீபத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். திருவண்ணாமலையிலே அற்புதமான முறையிலே ஏற்பாடுகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே இன்றைய நாள் சிவ வழிபாடு செய்து மோட்சம் காண வேண்டிய அற்புதமான நாள். மோட்சத்தை நமக்கு அருள்பவன் சிவபெருமான். ஆகவே சிவபெருமானை வணங்கி இன்றைய நாளை சிறப்பாக மாற்றிக்கொள்ளலாம் அனைவரும். இன்றைய சூரிய உதயம் காலை 6:18 சூரிய அஸ்தமனம் மாலை 5:41 விளக்கேற்றும் நேரத்திலே மாறுதலே கிடையாது. வழக்கம்போல் காலை 5 மணிக்கு விளக்கேற்ற வேண்டும், மாலை 6 மணிக்குள்ளாக விளக்கேற்ற வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் காலை 10:15 வரை, அதேபோல் மாலை 4:45 முதல் மாலை 5:45 வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 முதல் காலை 9 வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 முதல் மதியம் 12 வரை. இன்றைய குளிகை நேரம் மதியம் 1:30 முதல் மதியம் 3 வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரஹோரை நேரம் காலை 11 முதல் மதியம் 12 வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 1:09 வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி இன்று அதிகாலை 4:16 வரை வளர்பிறை அஷ்டமி, அதன் பின்பு நவமி திதி. இன்றைய சந்திராட்டம நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு சந்திராட்டமம் இருக்கின்றது. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை வாருங்கள் காணலாம். முதலாவதாக மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வீண் விரயங்கள் உண்டாகும். பொருளாதாரம் மிகவும் நெருக்கடியாக இருக்கின்ற நாளாக இருக்கின்றது. ஆகவே தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்ளவும், அதேபோல் தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள் இன்றைய நாள். தொழில் சம்பந்தமாக புதிய கடன் எதுவும் வாங்கக்கூடாது. சிலருக்கு மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆக இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள், சிவபுராணம் படியுங்கள், எல்லாம் நன்மையாகவே முடியும். வாழ்த்துக்கள். அடுத்ததாக ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். மூத்த சகோதரர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கின்றது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்றன. கடன் பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்கி மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று அரசு சம்பந்தமான ஆதாயம் உண்டாகும். சிலருக்கு வீடு வண்டி வாகன வகையிலே சுப செலவுகள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கின்ற அற்புதமான நாள். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகின்ற நாள். அதேபோல் மீடியா துறையிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் அற்புதமான நாளாக இருக்கின்றது. உங்களுக்கு புகழ் கூடும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் இனிதே முடிகின்ற நாள். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளை தொடங்குவீர்கள், வெற்றி பெறுவீர்கள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கின்றது. அதேபோல் உத்தியோக உயர்வு, உத்தியோக பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது.
சிவபெருமானை வணங்கி இன்றைய நாளை மேலும் சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கடக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு எல்லா பாக்கியங்களும் உண்டாகின்ற நாள். சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சியை தரும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள் இன்றைய நாள். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். நண்பர்கள் மூலம் நல்ல ஆதாயம் உண்டாகும். உத்தியோக உயர்வு, பதவி உயர்வு, பணியிட மாற்றம் போன்றவை கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகின்ற நாள் சிறப்பாக இருக்கின்றது. சிவபெருமானை வணங்குங்கள். மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். இன்று உங்களுக்கு சந்திராட்டமும் இருக்கின்றது. ஆகவே தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொண்டு இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். கடன் பிரச்சனை அதிகமாகும். உடல் ஆரோக்கியத்திலே சற்று கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசக்கூடாது. கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். மௌனத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவரோடு பேசும்போது மிக கவனம் தேவை. கோர்ட்டு கேஸ் போன்ற பிரச்சனைகளில் ஈடுபடக்கூடாது. அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு கால பைரவரை வணங்கி இன்றைய நாளை சிறப்பாக்கிக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி புதன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபம் ஏற்படும். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி உண்டாகின்ற நாள். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். மனக்குழப்பங்கள் தீரும். வீடு, வண்டி, வாகன யோகம் உண்டாகும். செய்யும் செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கின்ற நாள். அலுவலகத்திலே சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைத்து மனதுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். சுபகாரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள். மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகும். அலுவலகத்திலே வீண் வாதங்களை எல்லாம் முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு, வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் சிலருக்கு ஏற்படலாம். திருமணம் சம்பந்தப்பட்ட சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். ஆகவே இன்றைய நாளிலே கவனமாக இருங்கள். கவனச்சிதறல் ஏற்படலாம். ஆகவே கவனமாக இருந்து சிவபெருமானை வணங்கி இன்றைய நாளை கடந்து செல்லுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சுபகாரியங்கள் கைகூடி வரும். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்றன. கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். சிலருக்கு பதவி உயர்வோடு வேலை மாற்றம் ஏற்படும். திடீர் பண வரவுகள் உண்டாகும். தொழிலிலே நல்ல லாபம் வருகின்ற நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமானை வணங்குங்கள். மேலும் சிறப்புகளை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
அடுத்ததாக தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று உங்களுக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். சிலர் சொந்த நிலம் வாங்குவதற்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். வெகு நாட்களாக வாடகை இல்லத்திலே இருக்கின்றோம், ஒரு சொந்த வீடு நமக்காக வேண்டும் என்ற எண்ணம் உதிக்கும். அந்த எண்ணத்தை செயல்படுத்துவீர்கள். இன்றைய நாளிலே ஒரு நல்ல இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுப்பீர்கள். அதே போல் ரியல் எஸ்டேட் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் வருகின்றன. உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். எடுத்த காரியத்திலே வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவை சிலருக்கு ஏற்படும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் நல்ல ஆதாயம் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை அதிகரிக்கும். ஆக இன்றைய நாள் சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு சிவபெருமானை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். பிரிண்ட் மீடியா மற்றும் ஷேர் மார்க்கெட்டிலே வேலை பார்ப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான லாபம் உண்டாகின்ற நாள். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு, தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். இளைய சகோதரர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தந்தை உறவு வழியிலே அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய பெரியப்பாவோ சித்தப்பாவோ உங்களுக்கு ஒரு நல்லதை செய்வார். அவர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் தொல்லைகள் முற்றிலுமாக விலகுகின்ற நாள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும். ஆகவே இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கின்றது. சிவன் ஆலயம் சென்று வாருங்கள். சென்று சிவபெருமானை வணங்குங்கள். ஆலயத்திலே அமர்ந்து லிங்காஷ்டகம் படியுங்கள், சிவபுராணம் படியுங்கள், தேவாரம் திருவாசகம் எல்லாம் படியுங்கள். ஆலயத்திலே அமர்ந்து இந்த பதிகங்களை எல்லாம் படிப்பதனால் நமக்கு கிடைக்கின்ற பலன்கள் 2 மடங்காக கிடைக்கும். இல்லத்திலே அமர்ந்து தெய்வ வழிபாடு செய்வதால் கிடைக்கின்ற பலனை விட ஆலயத்திலே அமர்ந்து தெய்வ வழிபாடு செய்வதனால் பலன்கள் நமக்கு இரட்டிப்பாக கிடைக்கும். ஆகவே ஆலயத்துக்கு சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்று சிலருக்கு திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் எல்லாம் தீருகின்ற நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக தீரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் நல்ல மகிழ்ச்சி உண்டாகும். பழைய பாக்கிகள் வசூலாகின்ற அற்புதமான நாள். காரிய வெற்றிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். எதிர்பார்த்த பணியிட மாற்றம் கிடைக்கும். எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளிலே சிவபெருமான் ஆலயம் சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்ததாக 12 ராசியிலே இறுதியான ராசி மீன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்கள் ராசி அதிபதி குரு ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்று புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கின்றது. பண வரவு அதிகரிக்கும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய அற்புதமான நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கின்ற நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலம் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரும். ஆக மீனராசியினருக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. மேலும் சிறப்புகளை பெறுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், சிவபெருமான் ஆலயம் சென்று சிவபெருமானை வணங்க வேண்டும். அம்பாளை வணங்க வேண்டும். ஆக இன்றைய நாளிலே அதை செய்து மேலும் சிறப்புகளை பெறுங்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் மிக மிக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல். எல்லோருக்குமே இந்த ஜாதக தோஷங்கள் என்றால் அனைவருக்குமே ஒரு பயம்தான்.
சனி தோஷம், ராகு கேது தோஷம், இப்படி நாக சர்ப்ப தோஷம், கால சர்ப்ப தோஷம், இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள், செவ்வாய் தோஷம். இந்த தோஷங்களை எல்லாம் பார்த்து நாம் நடுநடுங்குகிறோம். காரணம், இந்திராதி தேவர்கள் கூட அவர்களுக்கு நேரம் சரியில்லை என்றால் துன்பப்பட்டிருக்கின்றார்கள். தேவாதி தேவர்கள் எல்லாம் அசுரர்களாலே கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் என்றால் அந்த காலம் அவர்களுக்கு தசை சரியில்லை. தசை சரியில்லாத போது எப்போதுமே இப்படி இன்னல்களை அனுபவிக்க வேண்டும். தேவர்களுக்கே அப்படி என்றால் சாதாரணமான மனிதர்கள் நாம் 6 அறிவு என்று சொல்லிக் கொள்கின்றோம். ஆனால் 5 அறிவு ஜீவன்கள் கூட எதிர்காலத்தை நினைத்து பயப்படாது. ஆனால் 6 அறிவு பெற்ற நாம் எதிர்காலத்தை நினைத்து மிகவும் பயப்படுவோம். இது தவறு சொல்லவில்லை. காரணம், கிரகங்களுடைய தாக்கங்கள் நம்மை பயம் கொள்ள செய்கின்றன. இப்படி ஏகப்பட்ட தோஷங்கள் இருக்கின்றது ஒவ்வொருவருக்கும். இந்த தோஷ நிவர்த்திக்காக நிறைய கோவில்கள் இருக்கின்றன. இதில் என்ன பிரச்சனை என்றால், ஒரு ஆலயத்துக்கு சென்று நாம் பரிகாரம் செய்கின்றோம் என்றால் அந்த பரிகாரத்தை முறையாக செய்ய வேண்டும். அதிலே நாம் கணக்கு பார்த்து ஒரு சில வேளைகளிலே பரிகாரத்தை குறைக்கின்றோம். பரிகாரத்தை குறைக்கும் போது என்ன ஆகின்றது? நமக்கு கிடைக்கின்ற பலன்களும் குறைகின்றது. இதுதான் இந்த பரிகார ஹோமங்கள், பரிகார விஷயங்களிலே பெரும்பாலோருக்கு நடைபெறுவது இதுதான். சரி, இதெல்லாம் எதற்காக நான் இப்போது சொல்கின்றேன் என்றால், தமிழ்நாட்டிலே இந்த தோஷ நிவர்த்திக்கான கோவில்கள் நிறைய இருக்கின்றது. தோஷ நிவர்த்தி, திருநள்ளாறு சென்றால் சனி பகவானால் ஏற்படுகின்ற தாக்கங்கள், சனியின் பார்வை குறையும் என்று சொல்வார்கள். இப்படி ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் ஒரு மகிமை இருக்கின்றது. அதுபோல் திருநாகேஸ்வரத்திலே இருக்கின்ற அற்புதமான ஸ்தலம், ராகு பகவானுடைய தோஷங்கள், ராகுவால் ஏற்படுகின்ற தோஷங்கள், ராகு கேதுவால் ஏற்படுகின்ற தோஷங்களை நிவர்த்தி செய்கின்ற அற்புதமான தலம். அந்த தலத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். இதிலே ஒரு சிறப்பு என்னவென்றால், இங்கே ராகு பகவான் மனித தலையோடு இருக்கின்றார். தலை மனித தலை, உடல் முழுவதும் நாகமாக இருக்கின்றார். இங்கு இன்னொரு விசேஷம் என்னவென்றால், இந்த ராகு பகவானுக்கு செய்யப்படுகின்ற பால் அபிஷேகமானது, சாதாரணமாக பாலினால் அபிஷேகம் செய்தால் அந்த பால் அப்படியே வெள்ளை நிறத்தோடு ஊற்றும் அல்லவா? ஆனால் இந்த ஆலயத்திலே நடக்கின்ற ஒரு அதிசயம், பாலை நாம் ஊற்ற அந்த பால் நீல நிறமாக மாறுகின்றது. இந்த அதிசயத்தை காண்பதற்காகவே பல பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகின்றார்கள். ஆயிரக்கணக்கிலே, லட்சக்கணக்கிலே. தமிழ்நாட்டிலே இந்த ஆலயம் எங்கிருக்கின்றது என்றால், கும்பகோணத்துக்கு அருகிலே இருக்கின்ற திருநாகேஸ்வரம் என்கின்ற அற்புதமான ஊரிலே, எழில் கொஞ்சம் கிராமத்திலே இந்த ராகுஸ்தலமான நாகநாதர் கோவிலிலே தான் இத்தகைய அதிசய நிகழ்வு நடைபெறுகின்றது. இங்குள்ள ஈஸ்வரனுக்கு பெயர் நாகநாதர் என்று பெயர். இந்த கோவிலிலே ராகு பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில் ஆகும். இந்த கோவில் ராகு பகவானுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். இங்குள்ள சிவபெருமானுக்கு அதனால்தான் நாகநாதர் என்று பெயர். இங்குள்ள அம்பிகை பார்வதி தேவிக்கு பிறை சூடி அம்மன் என்று அழகான தமிழ் பெயர். பிறை சூடி அம்மன் சொல்வதற்கே எவ்வளவு அழகாக இருக்கின்றது பாருங்கள். இந்த கோவில் பாடல்பெற்ற ஸ்தலங்களிலே ஒன்றாகும். இந்த கோவில் மட்டும்தான் நான் முன்பே சொன்னது போல் ராகு பகவான் மனித தலையோடு இருக்கின்றார். மற்ற கோவில்களிலே நாகமுகத்தோடு காட்சியளிக்கின்ற ராகு பகவான் இங்கு மனித தலையோடு காட்சி தருகின்றார். புராணப்படி இந்த தலத்திலே ஆதிசேஷன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து வரங்கள் பல பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. அதனால்தான் இக்கோவிலில் உள்ள சிவனுக்கு நாகநாதர், அதாவது ஆதிசேஷனே வந்து வழிபட்ட காரணத்தினாலே நாகநாதர் என திருப்பெயர் அமைந்திருக்கின்றது. மேலும் கௌதம முனிவரால் சாபம் பெற்ற இந்திரன்
இந்த கோவிலிலே உள்ள கிரிகுஜாம்பிகையை 45 நாட்கள் புனுகு என்கின்ற வாசனை பொருளை வைத்து வழிபட்டு சாப விமோசனம் பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றது. மேலும் இக்கோவிலிலே ராகுகாலத்தில் செய்யப்படுகின்ற பூஜையானது விசேஷமாக மிக மிக விசேஷம். இந்த பூஜையை பார்ப்பதற்காகவே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த ஆலயத்திற்கு வருகின்றார்கள். அதாவது இங்கே ஆதிசேஷன் மட்டுமல்ல, கார்கோடகன், தக்ஷன் போன்ற ராஜநாகங்கள், அதாவது நாகங்களிலே இவையெல்லாம் முக்கியமானதாக சொல்லப்படுகின்றது. ஆதிசேஷன், கார்கோடகன், தக்ஷன் போன்ற நாகங்கள் இந்த கோவிலிலே உள்ள சிவபெருமானை வழிபட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே இக்கோவிலில் உள்ள ராகு பகவானை வழிபடுவதால் நமக்கு ராகுவால் ஏற்படுகின்ற இன்னல்கள், நாக சர்ப்பதோஷம் என்று சொல்லப்படுகின்ற மிக முக்கியமான தோஷம், இவை நிச்சயமாக நீங்கும் என்பது ஐதீகம். என்ன ஒன்று, நாம் எந்த கோவிலுக்கு சென்றாலும் 100% நம்பிக்கையோடு கோவிலுக்கு செல்ல வேண்டும். நாம் இந்த கோவிலுக்கு செல்கின்றோம், இந்த கோவிலிலே நாம் முறையாக வழிபட்டு நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்வோம் என்கின்ற பரிபூர்ணமான நம்பிக்கையோடு நாம் இறைவனை சரணடைய வேண்டும். அந்த ஜோதிடர் சொன்னாருங்க, அதனால் போகிறோம். இந்த வார்த்தையை தவிர்க்க வேண்டும் தயவு செய்து. ஜோதிடர்கள் அவருக்காக சொல்வதில்லை. ஒரு மருத்துவரிடம் நாம் செல்கின்றோம், அவரிடம் நம்முடைய உடல் உபாதைகளை சொல்கின்றோம். உபாதைகளை சொல்லும்போது அவர் சொல்கின்றார், மருத்துவர் இந்தந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள், இந்தந்த மருந்துகளை இந்த விதத்திலே சாப்பிட்டால் உங்களுக்கு நோய் குணமாகும் என்று சொல்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். நாம் மருத்துவருக்கு என்ன செய்கின்றோம், அவர் கேட்ட பணத்தை கொடுத்துவிட்டு அவருக்கு வணக்கம் சொல்லிவிட்டு மிகவும் நன்றி, மிக நன்றி என்று சொல்லி வருகின்றோம். ஆனால் ஜோதிடர்களிடம் செல்லும்போது அவர்கள் நமக்கான பரிகாரங்களை சொல்லும்போது அவற்றை பரிகாரம் செய்ய வேண்டும், நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் என்றுதான் நாம் ஜோதிடரிடம் செல்கின்றோம். ஆனால் ஜோதிடர் சொல்கின்ற அந்த பரிகாரங்களை மற்றவரிடம் என்ன செல்கின்றோம், ஒரு சிலர் அதை கிண்டல் செய்து பேசுகின்றார்கள். இந்த ஜோதிடர்கிட்ட போன பெரும்பாலும் நம்முடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி வெளியிலே யாரிடமும் சொல்லக்கூடாது. இது மிக முக்கியமான அம்சம். ஆகவே இதனை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மற்றவரிடம் உங்களுடைய ஜாதகத்திலே உள்ள தோஷங்களை பற்றி நீங்கள் விவரமாக சொல்லாதீர்கள், அவை மேலும் தாக்கத்துக்கு உள்ளாக்கும் உங்களை. ஆகவே இதையெல்லாம் செய்யாதீர்கள். ஒரு ஜோதிடர் பரிகாரம் சொல்கின்றார் என்றால் அந்த பரிகாரத்தை முழுமையான நம்பிக்கையோடு போய் செய்ய வேண்டும். ஆகவே இந்த ராகு கேது தோஷஸ்தலமான இந்த தலத்திலே நாக சர்ப்பதோஷம் முழுமையாக விலகுவதற்கு என்ன செய்ய வேண்டும், காலையிலே கும்பகோணத்தில் உள்ள நாகேஸ்வரர் கோவிலிலும், மதியம் திருநாகேஸ்வரம் கோவில், சாயம் அதாவது மாலை சாயந்திரம் திருப்பாம்புரம் கோவில், இரவு நாகூர் நாகநாதர் கோவில், இந்த கோவில்களை வரிசையாக வழிபட வேண்டும். இத்தகைய சிறப்பு வாய்ந்த கோவிலை வாழ்விலே அங்கு சென்று தரிசித்து நம்முடைய தோஷங்களை எல்லாம் நீங்குவதற்கு வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி நாம் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக இறைவன் நமக்காக இறங்குவார். சிவபெருமான் ராகு பகவானுக்கு ஒரு ஆர்டர் போடுவார், என்னுடைய பக்தன் வருகிறான், என்னை வந்து தரிசிக்கின்றான், எனக்காக உன்னையும் தரிசிக்கின்றான், அவனுக்கு தொல்லை தராதே என்று சிவபெருமான் அவருக்கு ஸ்டாண்டிங் ஆர்டர் போடுவார். ஆகவே எப்போதுமே கோவிலுக்கு செல்லும்போது நம்பிக்கையோடு செல்வோம். இன்று நாம் ஆலயத்துக்கு செல்கின்றோம், நாளை நமக்கு நல்லதே நடக்கும் என்ற அந்த பரிபூர்ணமான நம்பிக்கையோடு நாம், இந்த ஆலயம் என்றில்லை எல்லா ஆலயத்துக்குமே நம்பிக்கையோடு சென்றால் பெரிதாக பூஜை புனஸ்காரங்கள் செய்ய தேவையில்லை, பெரிதாக அபிஷேக ஆராதனைகள் செய்ய தேவையில்லை. நம்பிக்கை, அசையாத நம்பிக்கையோடு ஆலயத்துக்கு செல்வோம். நம்முடைய தோஷங்கள் நீங்கி
சந்தோஷங்களை பெறுவோம் வாழ்விலே. மீண்டும் நாளை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.